சூப்பர் ஓவர் வரைக்கும் சென்ற இந்தியா விஸ் ஜிம்பாப்வே T20 மேட்ச். ஸோ மூணாவது T20 போட்டியில் இன்றைக்கி அபாரமாக செயல்பட்டிருக்காங்க இந்திய அணி. சொல்லப்போனால் இந்திய அணி இன்றைக்கி இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான பேட்டிங் வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ எல்லாமே பக்காவாக செயல்பட்டாலும் கூட இந்த மேட்ச் ஆனது சூப்பர் ஓவர் வரைக்கும் போயிருக்கு. சூப்பர் ஓவரில் என்னமோ சிங்கிள் டீ சாப்பிட்ற மாதிரி நம்ம ரிங்கு சிங் கோலவெறி தாக்குதல் ஏற்படுத்தியிருக்காருப்பா. ஒட்டுமொத்த உலக நாடுகளுமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா இந்தியாவும் ஜிம்பாப்வேக்கும் நடந்த முதல் T20 மேட்ச்சில் இந்தியா 17 ரன் வித்தியாசம் தோற்று போனாங்க. ஆனால் ரெண்டாவது மேட்ச்சில் அதுக்கு இந்தியா அப்படியே திருப்பி கொடுத்தாங்க. ஸோ இந்தியா 100 ரன் வித்தியாசத்தில் ஜிம்பாப்வேவை தோக்கடிச்சாங்க. இன்றைக்கி மூணாவது மேட்ச். இந்த மூணாவது மேட்சோடைய ஆட்டத்துக்கு முன்னாடியே இந்தியாவும் ஜிம்பாப்வேவும் ஒரு பயிற்சி ஆட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதாவது முதல் மேட்ச் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஜிம்பாப்வே ரொம்பவுமே தலைக்கால் புரியாமல் ஆடினாங்க. அப்படி ஆடப்பட்ட ஜிம்பாப்வேக்கு சரியான பாடம் புகட்டினாங்க இந்திய அணி ரெண்டாவது மேட்ச்சில். அப்படி இருக்கும்போது இந்த மூணாவது மேட்சுடைய பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா தான் முதல்ல பேட்டிங் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி பேட்டிங் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்திய அணி எடுத்த உடனே அவங்களால முடிந்த வரைக்கும் சிறப்பாக செயல்பட்டு இந்த மேட்ச்சில் ரிங்கு சிங் எதிர்பாராத மாதிரி ரன் அவுட் ஆனார். மற்ற வீரர்கள் எல்லாருமே சிறப்பாக செயல்பட்டாங்க. 185 ரன்கள் அடித்தாங்க. ஸோ 186 ரன்கள் அடித்தா மேட்சை ஜெயிச்சலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஜிம்பாப்வே களமிறங்கி அவங்களும் கூட அந்த 185 ரன்களை ஆட்டம் இழந்தாங்க. இதனால் மேட்ச் ஆனது டை ஆனது. ஸோ சூப்பர் ஓவருக்கு போன இந்த மேட்ச்சில் முதல்ல களமிறக்கி விடுதா நம்ம சுப்மன் கில் யாரை பிளான் பண்ணுன்னா அபிஷேக் சர்மாவையும் ருத்ராஜ் கேக்வாத்தையும் களமிறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சுப்மன் கில் முடிவு பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த இடத்துல நம்ம பயிற்சியாளரான கௌதம் கம்பீர் வேணாம் இது செட் ஆகாது, ஸோ இதை மாற்றலாம். அதாவது இந்த மேட்ச்சில் நம்ம ரிங்கு சிங் தவறான முறையில் தான் ரன் அவுட் ஆனார். அதனால் கண்டிப்பாக ரிங்கு சிங்கை இறக்கி விடு. ரிங்கு சிங் தாங்கன்னா வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான். எனக்கு அபிஷேக் சர்மா விட ரிங்கு சிங் மேலே நம்பிக்கை அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கம்பீர் அவர்கள் அந்த இடத்துல மிகப்பெரிய ட்விஸ்ட் கொடுத்துருக்காரு. உடனே சுப்மன் கில்லும் சரின்னு சொல்லிட்டு சூப்பர் ஓவரில் நம்ம ரிங்கு சிங்கையும் அபிஷேக் சர்மாவையும் களமிறக்கி விட்டுருக்காங்க. ஆனால் அதில் முதல்ல பேட்டிங் பண்ணது நம்ம ரிங்கு சிங் தான். ஸோ பேட்டிங் பண்ண ரிங்கு சிங் 6 பாலுக்கு 6 சிக்ஸர் தெரிவிக்க விட்டு எல்லாருமே அதிர்ச்சி வைத்திருக்காரு. ஸோ சூப்பர் ஓவராக இது என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் மேட்ச் முடிஞ்சிருக்கு. 6 ஓவருக்கு 6 சிக்ஸு மொத்தம் 36 ரன்களை அசால்ட்டாக அடித்து தள்ளிட்டு அபிஷேக் சர்மாவுக்கு ஸ்ட்ரைக்கே கொடுக்காம நம்ம ரிங்கு சிங் அசால்ட்டாக நடந்து வந்திருக்காரு. அதற்கு பிறகு அந்த 36 ரன் அடித்து ஜெயிச்சா போதும் மேட்சை வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்பாப்வே அணி உள்ளே வர ஸோ அங்கேயே மேட்ச் செஞ்சு போச்சு. ஸோ நீங்கள் எல்லா பாலையும் கரெக்டாக போட்டு ஒரு பால் டாட் வச்சாலே இந்தியா ஜெயிச்சிடும். இப்படியாப்பட்ட நிலைமையில் நம்ம கௌதம் கம்பீர் இறக்கி விட்டுறது யார் அப்படின்னா நம்ம ரவி பிஷ்னாயர். ஸோ ரவி பிஷ்னாய் உள்ளே வந்து சொல்லணுமா, ஸோ வேறு லெவல் தரமான சம்பவம். முதல் பாலே 6க்கு இறங்கி வந்த அந்த ஜிம்பாப்வே பேட்ஸ்மேனை போல்ட்டு தெரிக்க வச்சார். அடுத்த பால் 6 போணுச்சு, அடுத்த பால் 4 போணுச்சு, திரும்பவும் 4வது பாலில் விக்கெட்டு. ஸோ 5வது பால் டாட் வச்சார், 6வது பால் விக்கெட்டு. ஒரே ஓவரில் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா வெறும் 13 ரன்களை விட்டு கொடுத்து 3 விக்கெட்டில் வீழ்த்தி இந்தியா அபாரமாக ஜெயிச்சிருக்காங்க. அதற்கு மிக முக்கியமான காரணமே மெயின் இடத்துல ரன் அவுட் ஆனாலும் சூப்பர் ஓவரில் 6 பாலுக்கு 6 சிக்ஸர் தெரிக்க விட்டு ரிங்கு சிங் மிகப்பெரிய ஒரு சரித்திர சாதனையை படைச்சிருக்காரு.